Hello students, welcome to Yuva's Meet Biology Tamil. நாம் இப்போ NCERT புக்ல இருந்து லிவிங் வேர்ல்ட் லைன் பை லைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து 3 வீடியோ போட்டாச்சு. நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. இப்போ பார்ட் 4. ஓகேங்களா? இதுக்கு முந்தின கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம நாமன்கிளேச்சர்னா என்ன, பெயரிடும் முறை அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ நம்ம ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், அதாவது பெயரிடும் முறைக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ஆர்கானிசத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஆர்கானிசத்துக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்க, பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜெனரலி இன் லாட்டின் அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். பொதுவாக வந்து நீங்க வந்து பயாலஜிக்கல் நேம் கொடுக்கும் பொழுது என்ன எப்படி கொடுக்கணும், நம்ம லத்தீன் மொழியில தான் நம்ம பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டனா எழுதும் பொழுது இட்டாலிக்ஸ்ல தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்வா எழுதும்ல அந்த மாதிரி இட்டாலிக்ஸ் லெட்டர்ல தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது they are latinized or derived from Latin irrespective of their origin. லத்தீன் மொழியிலிருந்து இது வருவிக்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த பயாலஜிக்கல் நேம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது லத்தீன் மொழியில இருந்து தான் வருவிக்கப்பட்டது. ஸோ அதனால லத்தீன் மொழியில தான் நம்ம எப்பவுமே சயின்டிஃபிக் நேம் கொடுக்கும் பொழுது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம் ரெப்ரசன்ட் தி ஜீனஸ். நம்ம ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம இப்போ பெயர் கொடுக்குறோம் அப்படின்னாக்க பைனாமியல் நாமன்கிளேச்சர்ல கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்துட்டோம். இரு சொல் பெயரிடும் முறையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரெடி பார்த்தாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நேம் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜீனஸ், பேரின பெயரையும். செகண்ட் நேம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெசிபிக் எபித்தட் அப்படின்னாக்க ஸ்பீசிஸ், சிற்றின பெயரையும் குறிக்குதுன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பேர் வந்து பேரின பெயரையும், ரெண்டாவது பெயர் வந்து சிற்றின பெயரையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க both the words in handwritten, நீங்க ரெண்டு பெயரையுமே பேரின பெயர் மற்றும் சிற்றின பெயர் ரெண்டையுமே நம்ம கையால எழுதும் பொழுது தனித்தனியா செப்பரேட்டா எழுதணும். எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டுருக்கோம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையால எழுதும் பொழுது ஜீனஸ் நேம் தனியா ஸ்பேஸ் கொடுத்து, ஸ்பீசிஸ் நேம் சிற்றின பெயர் பேரின பெயர் தனியா சிற்றின பெயர் தனியா ஸ்பேஸ் கொடுத்து நீங்க எழுதணும், கீழே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ல நம்ம இட்டாலிக் லெட்டர்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா லாட்டின்ல இருந்து ஆரிஜின் ஆனதுனால நம்ம இட்டாலிக்ஸ்ல எழுதணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வேர்டு ஜீனஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது பாத்தீங்களா, அப்ப பேரின பெயரோட முதல் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். ஓகேங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்பீசிஸ் நேம் நம்ம எழுதும் பொழுது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மேங்கோ ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் பொட்டானிக்கல் நேம் பாருங்க, மாஞ்சிஃபெரா இண்டிகா. அதுல மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது. ஸ்பீசிஸ் நேம் அதாவது சிற்றின பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கையால் எழுதும்போது இது மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். கீழே வந்து என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the name of the author appears after the specific epithet. நீ இப்போ ஒரு ஸ்பீசிஸ்க்கு நேம் கொடுக்கற அப்படிங்கும் பொழுது அது அந்த நேமோட அந்த சயின்டிஸ்டோட நேமையும் நீங்க வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்க பயாலஜிக்கல் நேம் கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேமுக்கு பின்னாடி அவரோட அப்ரிவியேட்டட் ஃபார்ம்ல நம்ம ஷார்ட்டா நம்ம அவங்க பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மாஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படின்னு கொடுக்கணும். ஜீனஸ் நேம் எழுதி ஸ்பீஷிஸ் நேம் எழுதி அதுக்கு பின்னாடி அதோட எண்ட்ல தான் அந்த சயின்டிஸ்டோட நேமை நம்ம அப்ரிவியேட்டட் ஃபார்ம்ல நம்ம ஷார்ட்டா எழுதணும் அப்படின்றாங்க. ஏன் இங்க லின் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, அந்த மாஞ்சிஃபெரா இண்டிகா அந்த ஸ்பீசிஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லின்னேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். ஓகேவா? அதனால தான் அவரோட நேமை மாஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுதான் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், பெயரிடும் முறைக்கான ரூல்ஸ் என்னென்ன. பயாலஜிக்கல் நேம் வந்து எப்பவுமே லத்தீன் மொழியில தான் நம்ம கொடுக்கணும். கையால எழுதும் பொழுது இட்டாலிக் நேம்ல தான் நம்ம இட்டாலிக் லெட்டர்ல தான் நம்ம எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இது லத்தீன் மொழியில இருந்து வருவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ் பேரின பெயராகவும், செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம் சிற்றின பெயராகவும் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கையால எழுதையில ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு நேமுக்கும் இடையில ஸ்பேஸ் கொடுத்து ஹேண்ட் ரிட்டனா எழுதும் பொழுது அண்டர்லைன் பண்ணி நம்ம எழுதணும். அதே டைப் பண்ணும்போது இட்டாலிக்ஸ்ல பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஜீனஸ் நேம் எழுதும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும், ஸ்பீசிஸ் நேம் எழுதும்போது அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த ஒரு ஸ்பீசிஸை எந்த சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாரோ அவரோட நேமையும் சேர்த்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னாக்க அவங்க கொடுக்கக்கூடிய நேம் அந்த ஆர்கானிசத்தோட நேம்ல
ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் கொடுத்து ஸ்பீசிஸ் நேமோட எண்டில் அவங்களோட நேம் அப்ரிவியேட்டட் ஃபார்ம்ல ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க மாஞ்சிஃபெரா இண்டிகா லேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ரூல்ஸ் ஆஃப் நாமென்க்ளேச்சர். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்லா ஆர்கானிசத்தையும் பத்தி டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் நெசசரி டு மேக் திஸ் பாசிபிள். ஓகேங்களா, எல்லா ஆர்கானிசத்தையும் பத்தி நாம படிக்கணும் அப்படின்னாக்கா அது சாத்தியமற்றது. அந்த எல்லா ஆர்கானிசத்தையும் பற்றி நம்ம படிக்கக்கூடியதை சாத்தியமாக்கணும் அப்படின்னாக்க அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்றோம். எதுக்காக அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம படிக்கணும் அப்படின்னாக்க நம்ம படிக்கக்கூடிய வகையில ஈஸியா ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் அதோட குரூப்ல கொண்டு போய் வகைப்படுத்தி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முறைக்கு பேர் தான் கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துதல் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு ஆர்கானிசம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அதை ஒரு ஆர்கானிசத்தை பார்த்தது நம்மளுக்கு மார்ஃபாலஜிக்கலா தெரியும்ல, ஸோ இது இந்த ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்து அந்த ஆர்கானிசத்தை அந்தந்த குரூப்ல கேட்டகரி வைஸா நம்ம வகைப்படுத்தி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிளான்ட்ஸை பார்த்ததுமே ஒரு அந்த பிளான்ட்ஸ் லீஃப் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, ஓகே, இலை இருக்கு, தண்டு இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, அதை பார்த்தது என்னன்னு சொல்லுவோம் நீனு பிளான்ட்ஸ் தாவரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அனிமல்ஸ் ஓகேவா, 4 limbs இருக்கணும், ஹேர் இருக்கணும், பின்ன அனிமல்ஸ் அப்படிங்கிறத பார்த்ததான் ஐடென்டிஃபை பண்ணீங்க. டாக்ஸ், கேட், பூனையை பார்த்ததுமே இது பூனை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதா இல்லையா, நாயை பார்த்ததும் இது நாய் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்ல. அதே மாதிரி இன்செக்ட்ஸ் 6 கால்கள் ரெக்கை இதெல்லாம் இருக்குதுனாக்க அது பூச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்ல. இப்போ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம இந்த குரூப் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆர்கானிசம் தான் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தகுந்தபடி அதையும் கொண்டு போய் அந்தந்த குரூப்ல நம்ம வச்சிட்டோம்னாக்க அந்த குரூப்பை பத்தி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் என்ன பண்றாங்கன்னாக்க கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் obviously each one of us will see dogs not cat. இப்போ டாக் பார்த்தோம்னா நமக்கு டாக் தான் ஞாபகம் வருமே தவிர கேட் ஞாபகம் வராது. ஓகேவா, இப்போ அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சே பார்த்தது இங்கே பாரு இந்த டாக் ஓடுது அப்படின்னு தான், நாய் ஓடுது அப்படின்னு தான் சொல்லுவோம் தவிர நாயை பார்க்கும் பொழுது நமக்கு நாய் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர கேட், பூனை, வேற எந்த ஒரு அனிமலோ நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராது. Now if we were to think of Alsatians, we know what we talking about. அல்சேஷன் வகை நாய், அந்த டாகை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த டாக் தான் ஞாபகம் வருமே தவிர கேட் ஞாபகம் வராது. அல்சேஷனை தவிர வேறு எந்த வகையான பல வகைகளில் நாய்கள் இருக்கு, டாக் இருக்குது, எந்த வகை நாய்களை பார்க்கும் பொழுதும் சரி நமக்கு அந்த டாக் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர வேற ஒரு பூனையோ அல்லது எலியோ அல்லது பெருச்சாலையோ வேற ஏதாவது ஞாபகம் வருமா, வராது. ஓகேங்களா, அதுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ அடுத்தது பாருங்க மேமல்ஸ். Think of animals with external ears and body hair. இப்போ மேமல்ஸ் அப்படிங்கறத எதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவ, எக்ஸ்டர்னல் ஏர்ஸ் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பாடி ஹேர். ஒரு அனிமலுக்கு எக்ஸ்டர்னல் ஏர் வெளிப்புற காது பின்னா மற்றும் உடல் முழுவதும் முடி இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அது மேமல்ஸ் பாலூட்டி வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்தது வீட் பிளான்ட். ஒரு கோதுமை செடியை பார்க்குறீங்க இப்போவா, ஓகேவா, the picture in each of our minds will be wheat plants, not of rice or any other plants. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவங்க வீட்டில் ஒரு கோதுமை செடி போட்ட ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. போய் நீ அங்கே உட்காந்ததுமே நீ பார்க்குற அங்கே இருக்கக்கூடிய பிக்சர் தானே நம்ம கண்டு போவோம். அதை பார்க்கும் பொழுது இப்போ அந்த பிக்சரை வீட் பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை பார்க்கும்போது உனக்கு வீட் பிளான்ட் தான் ஞாபகத்துக்கு வருமா, இல்லை ரைஸ் பிளான்ட் ஞாபகத்துக்கு வருமா, நெல்லி செடி மாதிரி இருக்கிறத பார்க்கும் பொழுது அப்படியே ஞாபகத்துக்கு வரும், இல்லை சோள செடி எதுவுமா ஞாபகத்துக்கு வரும், வராது. வீட் பிளான்டோட பிக்சரை பார்த்தோம்னா நம்மளுக்கு எடுத்ததுமே அதோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பார்த்ததுமே நமக்கு வீட் பிளான்ட் தான், கோதுமை செடி தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட். Hence all these dogs, cats, mammals, rice plants, animals etc. are convenient categories. ஓகேவா, இதே மாதிரி தான் நாய்களாக இருந்தாலும் சரி, பூனை, பாலூட்டிகள், நெல், பிளான்ட்ஸ், தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே அதையும் அதற்கான கன்வீனியன்டான ஒவ்வொரு கேட்டகரியா பிரித்து ஒவ்வொரு கேட்டகரியின் கீழ் வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The scientific term for these categories is taxa. இந்த ஒவ்வொரு இதோட scientific name பொறுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க taxa. Cat ஒரு taxaல ஒரு mammals அப்படிங்கிறது ஒரு taxa, plants அப்படிங்கிறது ஒரு taxa, animals அப்படிங்கிறது ஒரு taxa அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? taxa can indicate categories at very different levels. ஒவ்வொரு taxaவுமே ஒவ்வொரு different level, அதாவது வேறுபட்ட அதோட ஒவ்வொரு கேட்டகரியோட பண்புகளின் அடிப்படையில் ஒன்னொன்னையுமே வகைப்படுத்தி ஒவ்வொரு taxaவுல நம்ம ஒன்னொன்னையுமே பிரிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, plants also form taxa. தாவரம் அப்படிங்கிறது ஒரு taxaவை குறிக்கக்கூடியது. wheat கோதுமை செடி அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கோதுமை அப்படிங்கிறது ஒரு taxaவை குறிக்குது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியின் கீழ் அதன் பண்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு taxaவை குறிக்குது. ஓகேங்களா? similarly animals, mammals, dogs are all taxa. இது ஒவ்வொன்றுமே animals அப்படிங்கிறது ஒரு taxa, mammals அப்படிங்கிறது ஒரு taxa, dogs அப்படிங்கிறது ஒரு taxa. ஓகேவா? அடுத்தது dog is a mammal and mammals are animals. dog அப்படிங்கிறது ஒரு mammal, ஒரு பாலூட்டி. ஓகேவா? பாலூட்டிகள் அப்படிங்கிறது ஒரு அனிமல், விலங்குகள். ஓகேவா? கரெக்ட்டா? இப்ப டாக் ஒரு டாக்ஸா, மேமல் ஒரு டாக்ஸா, அனிமல் ஒரு டாக்ஸான்னு சொன்னல. நாய் அப்படிங்கிறது ஒரு பாலூட்டி, பாலூட்டிகள் அப்படிங்கிறது ஒரு விலங்குகள், அனிமல். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேரக்டரின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டாக்ஸாவோட கொண்டு போய் வச்சிருக்காங்க. அனிமல்ஸ், மேமல்ஸ் அண்ட் டாக்ஸ் ரெப்ரசன்ட் டாக்ஸா அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஒன்று டிஃப்ரெண்ட். அனிமல்ஸ் அப்படிங்கிறத ஒரு லெவல் கேட்டகரைஸ் பண்ணி டாக்ஸாவோட வச்சிருக்காங்க. மேமல்ஸ், பாலூட்டிகள்னா என்ன, அதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வகைப்படுத்தி அதை பாலூட்டிகள் அப்படிங்கிறத ஒரு டாக்ஸாவா வச்சிருக்காங்க. டாக், நாய் அப்படின்னா என்ன, கேனிங் டீத் நீளமா இருக்கும். சரியா? அப்போ ஒன்று அதன் அடிப்படையில் அதை வகைப்படுத்தி ஒரு டாக்ஸாவோட கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றையுமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வகைப்படுத்தி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டாக்ஸாவா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Hence, based on characteristics, all living organisms can be classified into different taxa. ஒவ்வொரு கேட்டகரியுமே அதன் கேரக்டரிஸ்டிக்ஸின் அடிப்படையில் வகைப்படுத்தி ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் ஒவ்வொரு டாக்ஸாவா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் அதன் பண்புகளின் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தி ஒவ்வொரு டாக்ஸாவா வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த வகைப்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் கிளாசிபிகேஷன், வகைப்பாட்டியல் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய நவீன, அதாவது மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடியில நவீன கால வகைப்பாட்டு முறையில பாத்தீங்கன்னாக்க மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், இன்டர்னல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் செல் டெவலப்மெண்ட், சைட்டாலஜி, பிளான்ட் பிசியாலஜி அண்ட் ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் இப்போ என்ன பண்றாங்க, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடிக்காக வகைப்படுத்தி வைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், identification, classification and nomenclature are the process that are basic to taxonomy. Classification அப்படினா வகைப்பாட்டியல், taxonomy அப்படினா classification அப்படினா வகைப்படுத்துதல், taxonomy அப்படினா வகைப்பாட்டியல். ஓகேங்களா? இப்போ வகைப்பாட்டியல் taxonomy அப்படினா என்னன்னு சொல்றாங்கன்னா characterization, அதாவது பண்புகளின் அடிப்படையில் அல்லது இயல்புபடுத்துதல், ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல், கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் and nomenclature பெயரிடுதல். இந்த the process that are basic taxonomy. இந்த கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், அடுத்தது பெயர் கொடுக்கிறது. இந்த முறைகளின் அடிப்படையில் நம்ம ஆர்கானிசத்தை வந்து வகைப்படுத்துறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு டாக்ஸானமி. ஒரு ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை அடையாளம் காணணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கடுத்து அதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், வகைப்படுத்தணும், அடுத்து அதுக்கு வந்து நீ பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணி வகைப்படுத்தணும் பார்த்தீங்களா, அந்த முறைக்கு பேரு டாக்ஸானமி, வகைப்பாட்டியல் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the taxonomy is not something new. taxonomy வகைப்பாட்டியல் என்பது இப்போதைக்கு வந்தது கிடையாது, புதிதாக வந்தது கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடியது. Hence the earliest classification were based on the uses of various organisms. ஆரம்பத்திலலாம் பாத்தீங்கன்னாக்க எதை பொறுத்து வகைப்படுத்தினாங்க அப்படின்னாக்க ஹியூமன் பீயிங்ஸ் எந்த விதத்துல அந்த ஆர்கானிசம் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத பொறுத்து ஆரம்பத்திலலாம் பாத்தீங்கன்னாக்க வகைப்படுத்தினாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் were since long not only interested is knowing more about different kinds of organisms and their diversities but also the relationships among them. ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ண ஆரம்பத்துல different kinds of organisms, நிறைய different types of organisms இருக்குது, அது பரவி இருக்கக்கூடிய விதம் மற்றும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை பொறுத்து ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா வகைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வகைப்படுத்தக்கூடிய இந்த branch of science-க்கு பேரு systematics அப்படின்னு பேரு. The branch of study called systematics.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அது பரவி இருக்கக்கூடிய முறைகள் மற்றும் அதோட உறவு முறைகள், பரிணாம முறைகள், அதை பொறுத்து ஆர்கானிசத்தை வகைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? அந்த முறைக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ், முறைப்பாட்டியல் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக்ஸ்னா முறைப்பாட்டியல். இந்த வேர்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அதாவது முறைப்பாட்டியல் என்ற வார்த்தை எதிலிருந்து உருவானது? derived from the Latin word systema. சிஸ்டமா என்ற லத்தீன் மொழியிலிருந்து தான் சிஸ்டமேட்டிக்ஸ் முறைப்பாட்டியல் என்ற வார்த்தை தோன்றியது. ஓகேவா? அடுத்தது which means systematic arrangement of organisms. சிஸ்டமேட்டிக் என்பது என்ன, முறைப்பாட்டியல் என்பது என்ன அப்படின்னாக்க உயிரினங்களை வரிசைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களை வரிசைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். Linnaeus used Systema Naturae as the title of his publication. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையை லின்னேயஸ் அவர்கள் அவருடைய பப்ளிகேஷன், அவருடைய ஒரு புக் எழுதினார் பார்த்தீங்களா, சிஸ்டமா நேச்சுரே என்ற புக்கில் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார் முதலில். ஓகேவா? லின்னேயஸ் என்ன பண்ணார்? அவருடைய பப்ளிகேஷனான சிஸ்டமா நேச்சுரே என்ற புக்கில் என்ன பண்ணியிருக்காரு? சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தி இருந்தார். The scope of systematics was later enlarged to include identification, nomenclature and classification. அடுத்து பின்னாடி சிஸ்டமேட்டிக்ஸ்ல வேற எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது உங்களுக்கு? ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல், nomenclature பெயரிடுதல், and classification வகைப்படுத்துதல், இது எல்லாமே சேர்த்து அதுல இன்க்ளூட் ஆகிருந்தது சிஸ்டமேட்டிக்ஸ்ல. The systematics takes into account evolutionary relationship between ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன சார்? உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரிணாம உறவுமுறை பற்றி விளக்கி கூறுவது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக்ஸ் இங்க ஃபர்ஸ்ட் டாக்ஸானமினா புரியுதா உங்களுக்கு? அதாவது பண்புகளின் அடிப்படையில் கண்டறிதல், அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், பெயரிடுதல். இந்த முறைக்கு பெயர் டாக்ஸானமி, வகைப்பாட்டியல் என்று பெயர். வகைப்பாட்டியல் என்பது புதிதாக வந்தது கிடையாது, ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடியது. இந்த ஆரம்ப காலத்துல எதை பொறுத்து வகைப்படுத்தினாங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் அந்த ஆர்கானிசம்ஸ் எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறத பொறுத்து ஆரம்ப காலத்துல அந்த வேரியஸ் ஆர்கானிசத்தை வகைப்படுத்தினாங்க. அடுத்தது ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணாங்க? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆர்கானிசம்ஸ், நிறைய பரவி இருக்கக்கூடியது, அதனோட ரிலேஷன்ஷிப்ஸ், உறவு முறைகள், இது எல்லாத்தையும் பொறுத்து வகைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? அந்த முறைக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ், முறைப்பாட்டியல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த முறைப்பாட்டியல் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுன்னா லத்தீன் மொழியான சிஸ்டமா என்ற வார்த்தையிலிருந்து தான் சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தை வந்தது. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். லின்னேயஸ் அவருடைய பப்ளிகேஷனான அவர் எழுதிய புக்கான சிஸ்டமா நேச்சுரே என்ற புத்தகத்துல தான் முதலில் சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அடுத்து இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்ல வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆச்சு பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல், நாமென்க்ளேச்சர் பெயரிடுதல், அந்த கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல், இது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆச்சு. அடுத்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரிணாம உறவுமுறை பற்றி எடுத்து கூறுவதை என்னன்னு சொல்றோம் நம்ம? சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு இதோட இந்த வீடியோவை நம்ம கட் பண்ணிப்போம். சிஸ்டமேட்டிக்ஸோட நிறுத்திப்போம். இதுக்கப்புறம் டாக்ஸானமியை பற்றி நம்ம ஸ்பீசிஸ்னா என்ன, ஃபேமிலினா என்ன, ஜீனஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்து இந்த லெசனை அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம முடிச்சுப்போம். ஓகேங்களா? எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொஞ்சம் கீழே கொடுங்க, நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போய் சேரும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எங்கே படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களும் அதை பயன்படுத்திப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.